சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்யும் சில செயல்கள் வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நாம பார்க்கலாம். மிக மிக சக்தியான நாளாகவும், வருடத்தில் எத்தனையோ பௌர்ணமிகள் வந்தாலும் இந்த பௌர்ணமி மிக உன்னதமான உயர்வான சிந்தனைகளையும் நல்ல சக்தியையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த நாளில் என்ன செய்தால் என்ன நடக்கும், இந்த நாளில் நீங்க எது செய்தாலும் பல மடங்கு பெருகும். சித்ரா பௌர்ணமி அன்று நீங்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைத்தாலும் சரி, என்னென்ன தானங்கள் செய்தாலும் சரி, என்னென்ன ஆலய வழிபாடுகள் செய்தாலும் பல மடங்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த நாளில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முக்கியமாக தயிர் சாதம் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மிக மிக நல்லது. இந்த பௌர்ணமி திருநாளில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பால் காய்ச்சி அந்த பாலில் ஏலக்காய் போட்டு நீங்க அந்த பால் அனைவருக்கும் கொடுக்கும் பொழுது மிக மிக உயர்வான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி அன்று எழுதுகோள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, சித்திரகுப்தன் அவதரித்த இந்த நாள், சித்திரகுப்தனை கொண்டாடும் இந்த நாள்ல சித்திரகுப்தன் உருவாக்கிய பார்வதி தேவியினால் சித்திரகுப்தன் உருவாக்கப்பட்டார். சித்திரமாக வரைந்த அவருக்கு உயிரூட்டி அவர் சித்திரகுப்தன் ஆனார். நம் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் ஆசான் ஆவார் அவர். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிற கணக்கு வழக்குகளை எழுதும் பிராப்தம் அவரையே சேரும். அதனால அவரை அந்த நாளில் வழிபட்டால் அந்த பாவ புண்ணிய கணக்குகளை நமக்கு நேர்த்தியாகவும் சரியாகவும் அவர் அதை சரிவர அந்த அறிவை ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான ஒரு மொழியாகும். இப்போ இந்த விஷயம் செய்யறதுக்கு நீங்க ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க. இந்த நாளில் நீங்க எழுத ஆரம்பிங்க. உங்கள் வீட்டு வரவு செலவு கணக்குகளை எழுத ஆரம்பியுங்கள். நிறைய நோட்டு, பென்சில், அலிரப்பர் மட்டும் யாருக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாது. இந்த நோட்டும் பென்சிலும் நீங்கள் தாராளமாக நிறைய வாங்கி கொடுக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்று உங்களுடைய பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். அந்த நோட்டில் அவங்க எழுத ஆரம்பிக்கும் பொழுது செய்த பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். அது குழந்தைகளாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்த அளவு எழுதும் நோட்டு, கோடு போடாத நோட்டாக நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும். பென்சில் வாங்கி கொடுக்க வேண்டும். பேனா வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அந்த தினத்தில் வாங்கி கொடுக்கும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும். புத்தகமும், அதாவது நோட்புக்கும் பேனாவும் நீங்கள் அந்த நாளில் வாங்கி கொடுப்பதினால் மிக மிக நன்றாக இருக்கும். இப்படியாக செய்து கொண்டால் அந்த சித்ரா பௌர்ணமி அன்று நிறைவு நாளாகவும் நல்ல நாளாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அன்று வெள்ளிக்கிழமை வருவதினால் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் வெள்ளை மொச்சை வாங்கி ஊற வச்சு அதை அவிச்சு நீங்க தாளித்து அனைவருக்கும் கொடுக்கலாம். மிக மிக நன்றாக இருக்கும். அந்த நாள்ல நீங்க ஒரு வெள்ளி கிண்ணம் வாங்கி அதுல வெள்ளை முச்சை போட்டு நீங்க அந்த நாள்ல வைக்கலாம். அதை மறுநாள் மாத்திடலாம். சித்ரா பௌர்ணமி அன்று வெள்ளிக்கிழமை வருவதினாலும் அந்த சுக்கிரனின் நாளாக இருப்பதினாலும் அன்று வெள்ளியில் ஒரு சிறிய பொருளோ, வெள்ளியிலான மகாலட்சுமி திருவுருவ ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும். இப்படி அந்த நாளுக்குரிய பூஜையையும் அந்த பௌர்ணமிக்குரிய பூஜையையும் செய்யும் போது மிக மிக அற்புதமாக இருக்கும். அன்று ஒரு அம்மன் ஆலயத்திற்கு வெள்ளை நிற பூக்கள் மாலை கட்டியோ அல்லது நீங்க பூக்களால் நீங்க வாங்கி போட்டாலும் அற்புதமாக இருக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று வெள்ளை பொருட்கள் தானமாக கொடுக்க வேண்டும். வெள்ளை உணவுகள் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். வெள்ளை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த நாளில் பயன்படுத்துகிறீங்களோ மிக மிக நல்ல நாளாக இருக்கும். வருடத்தில் ஒரு நாளாக போற்றப்படும் இந்த பௌர்ணமி திருநாளில் நிறைய பூஜைகள் செய்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தவரை தானங்கள் செய்யுங்கள். உங்களால் முடிந்தவற்றை பிறருக்காக கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்வு நன்றாக இருக்கும். அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.